உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்து ஒரு வந்தவகளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேர்களே. மகர ராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? வா அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க. இதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணீங்களா இல்லையா? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6ஆம் இடத்துல உட்காந்து 6இல் குரு ஊரில் பகைன்னு ஊரெல்லாம் பகையை உண்டாக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அப்படி 7ஆம் இடத்துல வந்து உட்காந்து சமசப்தமா பரவிய உங்களை தான் பார்க்குறேன். ஒரு கிரகமா பார்க்குது, ஒவ்வொரு கிரகமும் பார்க்குது. இது நீங்க கவனிச்சிங்களா? இப்போ ஆஃப்லேட்டா யூடியூப்பை திறந்தாலே மகர ராசிக்காரங்களா சனியோட ஆதிக்கம், மகர ராசிக்காரங்களா அப்படி அழுக்கா இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் மாறி நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் ஐ மகரம் ஜாலி, ஐ மகரம் அப்படி, மகரம் இப்படின்னு ஊரே கொண்டாடுது மகரத்தை. காரணம் யாரு? பிளானட். ஓகே. ஸோ 1, 2, 3ன்ற மாதிரி 3 சுபத்துவம் பொருந்திய கிரகங்கள், புதனும் சரி, சுக்கிரனும் சரி, குருவும் சரி வந்து உட்காந்து டைரக்டா உங்களை பார்க்குறாங்க. சமசப்தமா பார்வை. ஃபென்டாஸ்டிங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு. மகரத்துக்கு தெரிலங்க, நல்லா இருங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒவ்வொரு கிரகமாக ஐயோ நான் உன்னை பண்ணிட்டேன், ஐயோ வந்துட்டு இந்தான்னு உங்களுக்கு வந்து கொடுக்க போகுதுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு 4ஆம் இடத்துல. திரும்ப அவர் 5ல் போய் உட்கார போகிறார். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, 7ஆம் பார்வை. வேற என்ன வேணும்? 6ஆம் வீட்டு அதிபதியும் வந்து உட்காந்துருக்காரு, குருவும் வந்து உட்காந்துருக்காரு 3ஆம் வீட்டு அதிபதி. இந்த 3 அஞ்சலம் இயங்கும் போது தான் அது காதல். நான் சொல்லியிருக்கேன், நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்க இணையோட பிரிஞ்சிருந்தீங்கன்னா இனிமேல் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை எனக்கு வேணாம் மேடம், ஏதாவது வேற ஏதாவது என்னை விட்டுருங்க அப்படின்னீங்கன்னா புது 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்குங்க மகரத்துக்கு. வீட்டில் மெச்சாட்டியே நான் ஊரே உங்களை கொண்டாடும். நீங்கள் தான் பார்க்குறீங்களா அப்டேட்டா? எல்லா திறந்தாலே மகரம் தான் வருது. தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களோட பவர் எப்படின்னு. நிறைய மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிந்து வாட் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் அந்த நெக்ஸ்ட்டை எப்படி வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. அதற்கான அமைப்பை இந்த மாதம் கொடுக்கும். தொழில் முனைவோர் ஆவீங்க, அதுக்கான இன்கம் ஜென்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் பேரில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அது வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இடம் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் வரும். உங்கள் தசாபுதிகள் எல்லாம் இருந்தால் வீடு மாறுவீங்க, இல்லை வீடு மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிகழும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் அரசாங்க தொடர்புகள் கிடைக்கும் மகரத்துக்கு. ஏன்னா போய் உட்காந்துருக்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடமே ஊருக்கு உழைத்தல்னு பேரு. 8ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்துருந்தா அப்போ என்ன ஆகும்? ஊருக்கு உழைக்கிறது மூலம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ மகர ராசிக்காரங்க திடீர்னு அரசியலில் குதிப்பீங்க, அரசியலுடைய என்ட்ரி ஆவீங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்வீங்க. இல்லை யாராவது அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த தடவை பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நிறைய மகர ராசிக்காரருக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நாங்கள்லாம் எங்கள் மேடம் மீடியாவில் வரோம் அப்படின்னா, நீங்கள் மீடியாவில் வரணும் அவசியம் இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட மகர ராசிக்காரங்க அந்த இடத்துல நீங்கள் தான் பெரிய ஆளாக தெரிவிங்க. சொல்லி வச்ச மாதிரி டக்கு டக்குன்னு அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்குல்ல அப்படின்னு போகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், என் தங்கச்சிகளுக்கு, என் தம்பிங்களுக்கு, என் அண்ணங்களுக்கு, என் அக்காக்களுக்கு வேண்டாம், சும்மா கமெண்ட்டில் தப்பாக போடாதீங்க. நல்லா இருப்போன்னு போடுங்க, நல்லா இருப்பேன்னு போடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த தடவை எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. யாருக்குமே இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு வரலங்க. உங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. குரு பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. 3 பேரும் அப்படியே சுபத்துவமாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ எதிராளிக்கிட்ட இருந்து நல்லது தான் நடக்கும். உங்களை வேணவே வேணான்னு சொன்னவங்க கூட உங்களை தேடி விரும்பி வந்து பேசுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் மகரத்துக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்தா காலம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு காலம் வர்றதுக்கு 362 வருஷம் ஆகும். இப்பயே முடிச்சுட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு செழுமையாக வாழ்ந்துட்டு போகிறதும், இல்லை சும்மா உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. அதனால் நான் அதுக்குள்ளே என்ட்ரியாக விரும்பல. ஆனால் ஒன்று, இந்த மாதத்திலிருந்து என்னுடைய மகர ராசிக்காரர்களுக்கு உலகம் வியக்கக்கூடிய விஸ்வரூப வெற்றி இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் ஜெயிப்பீங்க. நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த சமயத்தோடு கனெக்ட் ஆகி அதன் மூலமாக ஆன்மீக பணிகள்லாம் மேற்கொள்வீங்க. குழந்தையா இருந்தால் கூட இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நிறையா சாமி பாட்டு பாடுறது, சாமி கோயிலுக்கு போகிறது, சாமி பக்தியோடு இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் குரு மாற்றுவார். நல்லா இருக்குது. குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சனிக்கு குருவோட பார்வை நல்லா இருக்குது.
அதே மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நிறைய டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்து நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி வகை சூடுவீர்கள். காதல் திருமணம் நடக்கும். கொஞ்சம் யாராவது இந்த ஹெல்மெட் போடல, இந்த ஓவர் ஸ்பீடா போயிட்டீங்கன்னு போலீஸ்ல ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் வரும். அந்த இடத்துல மட்டும் கவனமா இருங்க. இந்த வயது ஒத்தவர்கள் ஓகே. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்க செயல் அதை அடையாளப்படுத்தும். வேணான்னு சொன்னவங்களாம் விரும்பி வருவார்கள் இந்த தடவை மகரத்திற்கு. நீங்க வேணான்னு சொல்ல போறீங்க. நல்லதுதான். தனியா இருங்க. பெண் சிங்கம்ன்ற அவிட்டம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. சிங்கமா நில்லுங்க. பக்கத்துல உங்களுடைய கர்ஜனை, உங்களுடைய செயல் யாரையுமே பக்கத்துல வர விடாது. உங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போகுது. அதுல மட்டும் கவனம். ஆனா இந்த தடவை இந்த புதன் எல்லாமே பிளாக் மேஜிக் உரியவருங்க. நான் யூஸ்வலி அதை நம்புறது இல்லை. அதுக்கு நம்பர் ஒன்றரெல்லாம் அப்பாற்பட்டு கொஞ்சம் அதில் விழிப்புணர்வோடு இருக்கும். யார் மகர ராசிக்காரங்க இல்லை யாராவது அப்படிலாம் இருக்குது, அதனால தான் என் வாழ்க்கை போயிருந்துச்சுன்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த தடவை அது சரியாக போயிடும். வாழ்க்கை வசப்பட்டுரும். இதை பற்றியும் கவலைப்பட வேணாம். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 21 நாள் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். 22வது நாள் நீங்கள் கேட்ட பணம் கேட்ட இடத்துல கிடைச்ச தீரும் மகரத்துக்கு. இதற்கான வாய்ப்புகளை இந்த 3 கிரகங்களும் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் நிற்கிறதுக்கான அமைப்பெல்லாம் மகரத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகராசிக்காரங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வழிபாடு பண்ணுங்க. ஆனால் காளியோட வழிபாடு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கேருந்து சுக்கரனுடைய போர்ஷன் எகைன் திரும்ப கீழே இறங்கி கேதுவோட கனெக்ட் ஆகி ராகுவை பார்த்து ராகு சுக்கரன் சேர்ந்தாதான் காளி துர்கை வழிபாடு இதெல்லாம் அடுத்த மாதம் கேட்பது. முன்னுக்கூட்டியே அப்படி பிடிச்சிக்கோங்க. காளியம்மன் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை போக்கக்கூடிய வழிபாடாக அமையும். மகராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பேர் சிங்கம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிங்கத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அது வந்து டைரக்டா பார்க்கறதுல ஜூல பார்க்குறீங்க, ஃபோனில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, ஏதோ சிங்க இமேஜ் பார்க்குறீங்க, அடிக்கடி உங்கள் கண்ணில் படும். பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிங்கத்தின் மேல் அம்பிகை வந்து அமர்ற மாதிரி, சிங்கத்தின் மேல் கிரகங்கள் வந்து அமர்ற மாதிரி, சிங்கத்தின் மேல் உங்களுடைய மனசிங்கத்தின் மேல் அந்த பிரபஞ்சம் வந்து அமரப்போகுது. பத்திரமா வச்சுக்கோங்க. எதெல்லாம் பண்ணணுமோ இந்த மாதத்துலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டிலே பண்ணாதீங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். டைம் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்குது. வீணடிச்சிடாதீங்க. மகராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.